சும்மா படம் எடுத்தான் சம்பாரிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு அந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல ராமனை வந்து மிக தெளிவான ஆளு. அது மாதிரி அவருடைய வந்த அசிஸ்டன்ஸுன்னு அப்படி மாரி செல்வராஜ் அதுல ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளியை தான் பார்க்குறேன். அப்படிதான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும். இதுலயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களும் ஒரு அரசியல் இருக்கு, இதுலயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போறாங்க, எல்லாரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்ட்ட திணிப்போம். நான் இப்படித்தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாம அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்றது வந்து அப்படி எப்படி யோசிச்சாருன்னு ஒரு எனக்கே ஆச்சரியமா. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் கூட எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான். ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.